மார்க்கம் வேற, அரசியல் வேற. கும்பிடு போடணும், மாலை போடணும். ஒரு ஆக்டர் முட்டி போட்டுக்கிட்டே நடந்து போனாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் இர்ஷாத் பாய். அலைக்கும் ஸலாம் அப்துல்லா பாய். நம்ம இஸ்லாமிய மக்களே அந்த மாதிரி குஃபர் வேலைகள் எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த மாதிரி செயல்களா? சரி, ஓகே. நானுமே இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல பார்த்தேன். ஸோ இதெல்லாம் எதுக்காக செய்யறாங்கன்னா அரசியலுக்காக தான். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அரசியலுக்காக அவங்க மார்க்கத்தை விடுறதுக்கு தயாராயிட்டாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இவங்களுக்கு பின்னாடி இஸ்லாமிய மக்கள் எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க. அத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் அவங்களுக்கு தலைமைத்துவம் தாங்கக்கூடிய இவங்க இஸ்லாத்தை பேணி அவங்களுக்கு வழிநாடுகள் கொடுக்கணும். கரெக்டா? நான் இஸ்லாமியனா இருக்கிறேன், இஸ்லாத்தை பேணுறேன், என் பின்னாடி வாங்கன்னு அழைக்கிறது தான் மார்க்க பணி. ஆனால் இவங்க வந்து இதை வந்து நான் மார்க்க பணி கிடையாது, இது அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கத்தையும் அரசியலையும் பிரித்து பேச பார்க்க முடியும். நம்ம போய் கேட்டோம். கேட்குறப்ப கூட ஒரு சில சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கம் வேறு அரசியல் வேறு பாய், ரெண்டுத்தையும் நீங்கள் ஒன்றா கலக்காதீங்க அப்படின்றாங்க. மார்க்கமும் அரசியலும் வேறு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, அரசியல்ன்றது ஒரு சோஷியல் சர்வீஸ். கரெக்டாக? சமுதாய பணி. சமுதாய பணியை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, பிறர் நலம் நாடுவது தான் இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாத்துக்கும் சமுதாய பணிக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இஸ்லாம் சொல்றது சமுதாய பணி செய்யுங்கன்னு சொல்லுது. நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கன்னு சொல்லுது. இதுதானே இஸ்லாம் சொல்றது. இஸ்லாத்துல அரசியல் கூடுமான்னு கேட்டால் தப்பு இல்லை. இஸ்லாமிய மக்கள் எத்தனையோ பேர் அரசியல் இருக்காங்க, தப்பு இல்லை. ஆனால் அவங்க இந்த அரசியலில் ஜெயிக்கணும்னா இந்த கூண கும்பிடு போடணும், மாலை போடணும், பிற மக்கள் சிலைகளை எப்படி வணங்குறாங்களோ அவங்கள மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படின்னு செஞ்சால் தான் அந்த ஓட்டு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அதுதான் தவறான செயல். ஏன்னா எத்தனையோ பிற மதத்தில் இருக்கவங்க பார்க்க முடியும், ரமலான் இருந்துச்சா கஞ்சி குடிக்கிறதுக்கு தொப்பி போட்டு வந்துருவாங்க. அதே மாதிரி இப்போ கூட ஒரு ஆக்டர் முட்டி போட்டுக்கிட்டே நடந்து போனாரா இல்லையா சர்ச்சுக்குள்ளே. ஸோ இதெல்லாம் எதுக்காகனா ஓட்டுக்காக அவங்க செய்கிறாங்க. அது அவங்களுக்கு வந்து தடை செய்யப்படலை, அது வேற கதை. ஆனால் இஸ்லாமியில் இருக்கக்கூடிய நம்ம எதை ஏற்றுருக்கோம்னா, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை சொல்லிட்டு கையை இப்படி கும்பிட்டா என்ன அர்த்தம் கேட்டால், இது அரசியலுக்காக நாங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும். அப்படிப்பட்ட அரசியல் இது. நான் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம எதை சம்பாதிச்சாலும் சரி, இந்த உலக வாழ்க்கைன்றது நாளை மறுமையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த மனிதன் சொல்லுவானா, இந்த உலகத்தில் எத்தனை நாள் நீங்கள் கழிச்சிருப்பீங்கன்னு எல்லா கேள்வி கேட்குறப்ப அவன் பதில் சொல்லுவான், நான் ஒரு நாள், இல்லை என்றால் அதை விட குறைவான நேரத்தை தான் செலவு செஞ்சேம்மா. அதை விட குறைவான நேரத்தை செலவு செய்யக்கூடிய இந்த உலக வாழ்க்கைக்காக இந்த குஃபுரான விஷயத்தில் போய் மக்கள் விழுறாங்களா இல்லையா? அதுவும் அரசியல் தலைவர்களே போய் விழுறாங்களா இல்லையா? இது பின்னாடி இருக்கக்கூடிய சமுதாயத்தையே பாதிக்கும். ஸோ அரசியல்ன்றது இஸ்லாமின் பார்வையில் எப்படி தெரியுமா? என்னுடைய தலைவர் யாருன்னு கேட்டால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அடித்து சொல்லக்கூடிய எத்தனை இஸ்லாமிய அரசியல்வாதிகள் இருக்காங்க சொல்ல முடியுமா? அப்படி சொல்லி அரசியல் பண்ணால் என்ன பண்ண போகிறாங்க? தூக்கில் போட்டுருவாங்களே? அப்படிலாம் கிடையாது. மக்கள்கிட்ட போயிட்டு இவங்க வந்து இந்த மாதிரி கூண கும்பிடு போட்டு யாரை ஏமாற்ற பார்க்குறாங்க? மக்களை தானே ஏமாற்ற பார்க்குறாங்க. இப்போ கூண கும்பிடு போடுறாங்க, எதுக்குன்னு போய் கேட்டால் இது பண்ணால் தான் ஓட்டு போடுவான்றாங்க. அப்போ இது பண்ணால் தான் ஓட்டு போடுவாங்கன்னா அப்போ யாரை ஏமாத்துறாங்க? மக்களை ஏமாத்துறாங்க. கரெக்டாக? ஸோ மக்களும் முட்டாள் கிடையாது, அல்லாவும் முட்டாள் கிடையாது. அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன், உங்கள் பிறரின் நரம்பை விட மிக அருகாமையில் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான் அப்படின்ற செய்தியை நீங்கள் அறிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடுனால்னா ஒரு நாள் இப்படி ஒரு சமுதாயமே இல்லாமல் அல்லாஹ் ஒருவனை மட்டும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லி அரசியல் பண்ணக்கூடிய சமுதாயத்தை எடுத்துகிட்டு வரும். சில நபிதான் எங்கள் தலைவர் என்று சொல்லக்கூடிய அரசியல் பண்ணக்கூடிய சமுதாயத்தை அல்லாஹ் நாடினால் ஒரு நாள் எடுத்துகிட்டு வருவான் அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி செய்கிறவங்க இந்த மாதிரி செய்யாதீங்க. தயவு செஞ்சு உங்களை எத்தனையோ இஸ்லாமியர்கள் பின்பற்றுகிறார்கள், அதை நீங்கள் புரிஞ்சு இஸ்லாத்தை பேணி நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் மூலமாக இன்ஷா அல்லாஹ் ஒரு கண்டனத்தை நம்ம அவங்களுக்கு சொல்லி இந்த பதிவை வந்து நம்ம பதிவிட்டுருவோம். சரியா? இஸ்லாம் சிந்திக்க மாட்டீர்களா?